கைஸ், ஸோ இனி நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா காமனாக சைபர் செக்யூரிட்டி ஜாப் ரோல்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ சைபர் செக்யூரிட்டியில் என்னென்ன அதர் ரோல்ஸ்லாம் இருக்குது அதை பற்றின ஒரு வீடியோ தான். அண்ட் தென் இன்றைக்கி ஒரு மோஸ்ட்லி கேட்கப்படுற ஒரு டவுட் சால்வ் பண்ண போகிறேன். ஏன்னா எத்திக்கல் ஹேக்கிங்னா என்ன ப்ரோ, அது எத்திக்கல் ஹேக்கிங்க்கும் பக் பவுண்டிக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸு? ஸோ இது பக் பவுண்டி தனியாக கோர்ஸ் எடுத்து படிக்கணுமா, இல்லைனா எத்திக்கல் ஹேக்கிங்குள்ளே வந்துருமா அப்படின்ற ஒரு காமனாக டவுட் எனக்கும் ஃபஸ்ட் இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் அதை கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ பக் பவுண்டினா இதுதான், எத்திக்கல் ஹேக்கிங்னா இதுதான் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எத்திக்கல் ஹேக்கிங்னா என்ன? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எத்திக்கல் ஹேக்கர்னா என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி தெரிஞ்ச வரைக்கும் அட்டாக் பண்ணுவாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணும் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதர் ஃபேஸ் பார்த்திங்கன்னா தே ஆர் அவங்க தான் ஒரு கம்பெனியோட பேக் போன்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இருக்கிற வல்னரபிலிட்டிஸ் செக் பண்ணி பிஃபோர் ஒரு பிளாக் அட்டாக்கை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் எத்திக்கல் ஹேக்கர் என்ன பண்ணுறாருன்னா கம்பெனி ரிப்போர்ட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் வெர்ஷன் வல்னரபிளாக இருக்குது, இல்லைனா இதில் டெவலப் பண்ணிக்கிற கோடு லைக் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பிஃபோர். ஸோ பிளாக் ஹேக்கர் முன்னாடியே அவர் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் எத்திக்கல் ஹேக்கர். ஸோ ஹூ கோ அண்டர் அ லீகல் வே அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ லீகலாக ஒரு கம்பெனியோட பர்மிஷனோட அண்ட் தென் அவங்களோட வித் ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். ஓகேங்களா? அன்ஆத்தரைஸ்ட் இல்லை, ஆத்தரைஸ்ட் ஆக்சஸோடு பண்ணுறவங்க தான் இட் இஸ் எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வித்தவுட் ஆக்சஸ், ஓகேங்களா, அன்ஆத்தரைஸ் சொல்லுவாங்க. அந்த அன்ஆத்தரைஸ் ஆக்சஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இட் இஸ் அ பிளாக் அட்டாக்கர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆகக்கூடாது. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு குட் எத்திக்கல் ஹேக்கராக மாறிங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி வைஸ் பற்றி நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் அட்டாக்கராக இருக்க பாருங்கள். ஸோ இது ஓகே ப்ரோ, இப்போ எத்திக்கல் ஹேக்கர்னா என்ன புரிஞ்சிச்சு, அண்ட் தென் எப்படி ஒரு கம்பெனியில் ஒர்க் பர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ எத்திக்கல் ஹேக்கிங்லேயே பக் பவுண்டி வந்துடுமா, இல்லை பக் பவுண்டி தனியாக படிக்கணுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அது நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எத்திக்கல் ஹேக்கர் என்ன பண்ணுவார்னா அந்த இப்போ ஒரு சிஸ்டம் ஆர் நெட்வொர்க் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட் செக் பண்ணுவார், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவார், அதுக்கப்புறம் சப்டொமைன்ஸ் கேதர் பண்ணுவார், அப்புறம் நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன், டொமைன் அட்ரஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவார் ஃபஸ்ட் ஓகேங்களா? ஸோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும்போது அவருக்கு தெரியுது இந்த பர்டிகுலர் வெர்ஷன் வல்னரபிளாக இருக்குது, இல்லை இந்த வெர்ஷன் அப்டேட் பண்ணலை, அதனால இந்த மாதிரி வல்னரபிள் சிவிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்ப்பார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை அதை வச்சு அட்டாக் பண்ணுவார். அதுதான் இட்ஸ் ஹேக்கிங். ஓகேங்களா? ஸோ அந்த வீக் பாயிண்ட், அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதை ரிப்போர்ட் பண்ணிட்டா இட் இஸ் அ பக் பவுண்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எது மூலிமா உள்ளே வரமோ அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டோம்னா இட் இஸ் அண்டர் பக் பவுண்டி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங் ஒன்று தான், பக் பவுண்டிங்கும் ஒன்று தான். நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் படித்தாலே பக் பவுண்டி அதுக்குள்ளே வந்துடும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அது தனியாக கோர்ஸாகவே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் வேறு, பக் பவுண்டி வேறு, எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் தனி, பக் பவுண்டி கோர்ஸ் தனி அப்படிலாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ பக் பவுண்டினா என்ன? ஸோ ஒரு பக் இருக்குன்னா அதுக்கான ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்புட்டில் ஒரு ஃபீல்டு இருக்குது. அதில் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் ரைட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் அலர்ட்டு எக்ஸசைஸ் போட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணால் இன்புட் வேலிடேட்டே பண்ணல. ஸோ இது எனக்கு பாவம் வந்துடுது. ஸோ அந்த இடத்துல கரெக்டான வேலிடேஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் வல்னரபிலிட்டி அக்கறை ஆயிருக்காது. ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் இடத்துல இந்த மாதிரி இன்புட் வேலிடேஷன் நீங்கள் ஏன் வைக்கல, ஸோ அது உடனே ரிப்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதை ரிப்போர்ட் பண்ணோன்னா அதுக்கு நம்மளுக்கு வேலையில் செக் பண்ணி பார்ப்பாங்க, அதோட இம்பாக்ட் பார்ப்பாங்க. இம்பாக்ட் பார்த்தோன்னே அதுக்கான என்ன ப்ரையாரிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி பவுண்டி உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது எதுவுமே சொல்லாமல் லைக் அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பக் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் கோ அண்டர் பிளாக் அட்டாக்கர். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் பர்மிஷன் நம்ம அட்டாக் பண்ணுறது. ஸோ இதுவே எத்திக்கல் ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கம்பெனிஸில் ரிப்போர்ட் பண்ணிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்றது. ஸோ பக் பவுண்டி அண்டர்ஸ் தான் எத்திக்கல் ஹேக்கர்ஸ். எத்திக்கல் ஹேக்கர் படிக்கும் போதே ஸோ இந்த பக் பவுண்டி அவங்க பார்ட் டைமாக கூட பார்க்கலாம், இல்லை ஃப்ரீலான்சிங்காக கூட பார்க்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் பார்ட் டைமாக கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு பக் பவுண்டினா என்ன. பிளைண்டாக பவுண்டி ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் இருக்கக்கூடாது, டெக்னாலஜிஸ் லேர்ன் பண்ணும். ஸோ எந்தளவுக்கு லேர்ன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் அப்டேட்டாக இருப்பீங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு பவுண்டிஸ்மே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நிறைய கோட் இல்லாதே நிறைய சாஃப்ட்வேர் வெப்சைட் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய இப்போ வந்துடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ ஏஐ வருதுன்னா ஏஐ டெக்னாலஜி அதில் எப்படி அனலைஸ் பண்ணுது, எப்படி டேட்டா ட்ரை பண்ணுறது, ஸோ அதில் பேக்கில் என்னென்ன ப்ராசஸ் என்ன இருக்குது, இதெல்லாம் கற்றுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எப்படி சொல்கிறது, அப்டேட் ஆக முடியாது. ஸோ வெப்சைட் அனலைசஸ் பண்ணணும், அப்புறம் மொபைல் அனலைசஸ் பண்ணணும். ஸோ ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனுக்கான இதுவுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெப் அப்ளிகேஷன் பக் பவுண்டி ப்ரோக்ராம் இருக்குது, ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் பக் பவுண்டி ப்ரோக்ராம் தனியாக இருக்குது. ஓகேங்களா? அதுவே நெட்வொர்க்கு, அதுக்கப்புறம் சர்வர், ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் எனார்மஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏபி பென் டெஸ்டிங் இருக்குது, எப்படின்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷனல் வாங்க. ஸோ இந்த ஃபீல்டில் நான் இதை அச்சீவ் பண்ணணும்,
ஸோ இப்போ எனக்கு வந்து ரெட் டீமர் ஆகணும்னு ஆசை ஓகேங்களா. ரெட் டீமர் இஸ் அஃபென்சிவ் செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுவும் ஒரு ஆசை இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அது ரொம்ப வந்து இட் இஸ் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1.5 lakhs கிட்ட வரும். ஸோ அதை ஈஸியாக கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு ரியல் டைமில் வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியுதா இல்லையா, ஒரு ஐபி வச்சு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுதா, அந்த மாதிரிலாம் பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ அப்படிலாம் தெரிஞ்சால் தான் வந்து உங்களால் ஓஎஸ்சிபி கிராக் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா வந்து சிஹெச் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓஎஸ்சி ட்ரை பண்ணால் அது வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஓஎஸ்சிபி இஸ் பெஸ்ட் ஃபார் ரெட் டீமிங். நான் ரெட் டீமிங் போகணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ரெட் டீமிங் ஃபுல்லாகவே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு படத்தில் வர மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து அவங்க பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரெட் டீமர்ஸ், எனக்கு அதுதான் பிடிக்கும். ஸோ ஒரு ப்ளூ டீமிங்னா டிஃபெண்டிங் சைட். ஸோ நான் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நெட்வொர்க் லெவலில் இல்லை வந்து சம் அட்டாக்ஸ் இனிஷியேட் ஆகுது அப்படின்னா வந்து ஸோ அவங்க வந்து சாக் டீம் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டரில் சாக் அனலிஸ்ட்டாக இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அட்டாக்கு பின்னாடி ஒரு டிஃபெண்டிங் சைடு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டிஃபெண்டிங் சைடு பின்னாடி ஒரு மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்கள வந்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து ஒரு புதுசாக வைரஸ் வருது இல்லைனா வந்து ஏதாவது ஒரு அட்டாக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து ஸோ உடனே த்ரெட் அனலிஸ்ட்டாக த்ரெட் இன்டெலிஜென்ஸ் யாரோ உள்ளே வருவாங்க ஓகேங்களா. வந்து பார்த்துட்டு இது என்ன மாதிரி இஷ்யூவாக இருக்கும் அதை பற்றின ஒரு பேசிக்காக அனாலிஸ்லாம் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டியில் ஒரு அட்டாக் பொறுத்து டிஃப்ரெண்ட் ஜாப் ரோல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நினைப்பீங்க ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் தான் ஒரு ஜாப் ரோல் இருக்குது, பக் பவுண்டி ஒரு ஜாப் ரோல் இருக்குது, செக்யூரிட்டி ரிசர்ச்சர். ஸோ பக் பவுண்டி அண்டிங்க டிஃப்ரெண்ட் நேம்ஸில் கூப்பிடுவாங்க. ஸோ செக்யூரிட்டி ரிசர்ச்னு சொல்லுவாங்க, பக் பவுண்டி ஹண்டர்னு சொல்லுவாங்க வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து மீனிங் ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் நேம்ஸில் கூப்பிட்றாங்க அவங்கள வந்து, ஆனால் அவங்க பண்ணுற ஒர்க் என்னமோ இட் இஸ் சேம் தான் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து சொன்ன வரைக்கும் இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. அண்ட் தென் இப்போ பக் பவுண்டிக்கும் எத்திக்கல் ஹேக்கிங்க்கும் இப்போ டிஃப்ரென்ஸே இல்லை, சொல்லப்போனால் ரெண்டுமே சிமிலர் தான் ஓகேங்களா. ஸோ அது நீங்கள் பார்க்குற விதம் தான் ஒன்று இருக்குது. ஸோ நேம் மட்டுமே டிஃப்ரெண்ட் தவிர மற்றபடி நீங்கள் படிக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ நீங்கள் படிக்கும்போது இன்டெப்த்தாக படிங்க. ஒரு கான்செப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அது உள்ள என்னென்ன இருக்குது, என்னென்ன இப்போ நெட்வொர்க்கே எடுத்துன்னு வச்சுக்கோங்க. நெட்வொர்க்கில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது, ஓஎஸ்ஐ லேயர்னால் என்ன, ஸோ நெட்வொர்க் வந்து எப்படி கனெக்ட் ஆகுது, எப்படி இது பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் வந்து அதில் வந்து எப்படி டேட்டா ஷேர் பண்ணுது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அது புரிய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதை எப்படி ஸ்கேன் பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு லேர்ன் நியூ திங்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இது மாதிரி நிறைய சர்ச் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வேலை கிடைக்கல, எல்லாம் வந்து பர்டிகுலர் ஃபீல்டுக்கு தான் வேலைக்கு போகணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ இப்போ நானே வந்து ஃபைனல் இயர் தான் படிக்கிறேன். ஸோ ஃபைனல் இயர் படிக்கும்போது ஜஸ்ட் ஒரு இதுதான் ஓகேங்களா. ஸோ நானுமே இந்த ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பக் பவுண்டி ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது செகண்ட் இயர் தான் வந்து எத்திக்கல் ஹேக்கிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோவிலே சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், என்னோடய ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி ஓகேங்களா. ஸோ நான் எப்படி எத்திக்கல் ஹேக்கிங்குள்ளே வந்தேன் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பேன் எப்படி உள்ளே வரது அந்த மாதிரி. ஸோ எனக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ என்ன பக் பவுண்டின்றாங்க, எத்திக்கல் ஹேக்கிங்ன்றாங்க, என்ன தான் உள்ளே இருக்குது அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருந்துச்சு. ஸோ நம்ம கற்றுக்கணும், எப்படியாவது லேர்ன் பண்ணிக்கணும், எப்படியாவது உள்ளே போகணும், ஜாபுக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா நிறைய தேட ஆரம்பிப்பேன். ஸோ பக் பவுண்டினா என்ன, ஸோ எல்லோரும் தேடுற மாதிரி தான் யூடியூப்பில் போய்ட்டு பக் பவுண்டி எக்ஸ்பிளைன் தமிழ். ஸோ தமிழ்ன்றதுனால தமிழ்லேயே லேர்ன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ தமிழ்னு போடுவோம். தமிழ் இல்லைனா வந்து இன்கேஸ் இங்கிலீஷில் பார்ப்பேன், ஹிந்தியில் பார்ப்பேன், தெலுங்கில் மல்டிபிள் லாங்குவேஜில் பார்ப்போம் ஓகேங்களா. எனக்கு தேவை அந்த கான்செப்ட் புரியணும். ஸோ வாட் இஸ் வாட் அப்படின்றது எனக்கு புரியணும். ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணுவேன். எப்படின்னா வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இது தானா அப்படின்னு நான் வந்து ஸ்டாப் பண்ணிட மாட்டேன் ஓகேங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் வே ஆஃபில் தேடுவேன் நான் வந்து. ஸோ பக் பவுண்டி இவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இவங்க விட்ட பாயிண்ட் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அதுலேருந்து ஒரு இன்புட் எனக்கு கிடைக்கும் ஓகேங்களா. அப்புறம் பிளாக்ஸில் போய் பார்ப்பேன். ஸோ அப்போ வந்து எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் வந்து இது கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வச்சு என்னோடய ஓன் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஸோ நான் சொல்கிறத வச்சு இது தானே ஸ்டாப் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி. ஸோ உங்களுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி இருக்கும், நீங்கள் ஒரு மாதிரி படிக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான மெத்தடாலஜி போய் விட்டு கொடுத்துறாதீங்க, அதுதான் வந்து உங்களை வந்து பீக் கொண்டு போகும் ஓகேங்களா. ஸோ உங்கள் மெத்தடாலஜி தான் வந்து சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்ல நினச்சின்னா வந்து ஸோ உங்களுக்கு ஜாபை பற்றி சொல்லிட்டேன், அண்ட் தென் இதை பற்றி சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் லேர்னிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் வந்து ஃபோக்கஸ் ஆன் அதர் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே தான் வேலைக்கு போகணும். இப்போ நான் வந்து ஒரு 4th இயரில் இருக்கேன், எனக்கு பிளேஸ்மெண்ட் நெக்ஸ்ட் வேணும் ஓகேங்களா. ஸோ நான் சைபர் செக்யூரிட்டிக்கும் ட்ரை பண்ணி தான் இருக்கேன். ஸோ கிடச்சிச்சின்னா வந்து போயிடுவேன், அப்படி இல்லைனா வந்து ஸோ அடுத்து என்னவோ அதுதான் பார்க்கணும் ஓகேங்களா. ஒரு ப்ரோக்ராமராகவோ இல்லை டெவலப்பராகவோ எதுவோ ஒரு கம்பெனிக்குள்ளே போயிடணும் ஓகேங்களா. ஸோ உள்ளே போயிட்டு அப்புறம் ஸோ இப்போ சொல்கிறது வந்து இட்ஸ் ஃபார் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒருவேளை
ஸோ ஒரு வேளை வந்து அவங்க நெக்ஸ்ட்டு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்க்கணும், இல்லை ப்ரோ நிறைய தேடினேன் ஒர்க் பண்ணேன் எனக்கு கிடைக்கல ப்ரோ அப்படின்னா வந்து நோ ப்ராப்ளம். ஸோ உங்களோட ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிடுங்க. உங்கள் ரெஸ்யூமை வந்து ஒரு நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணினே இருங்க. ஸோ இட் வில் க்ரோ யூ மோர். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து லிங்க்டின்ல வந்து ஆக்டிவாக இருங்க, நிறைய பேரோட பேசுங்க. அப்புறம் ட்விட்டரில் வந்து பக் பவுண்டிக்கு வந்து நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ முடிஞ்ச ட்விட்டருக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பக் பவுண்டி அண்ட்ரஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து நிறைய நியூஸ் ஹேக்கர் ஒன் பக் ரோட் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்களா. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி என்ன பக் வந்துருக்கு, இன்றைக்கி என்ன ரிசர்ச் போயின்னு இருக்குது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது மூலிமா நீங்களும் அப்டேட் ஆகிக்கலாம், உங்கள் சுற்றிக்கிற எல்லாருமே அப்டேட்டாக வச்சுக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து இப்போ ஏஐன்றது எல்லாருக்குமே தெரியும். சாட் ஜிபிடி பிளேஸ் வைத்தல் ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூகுள் சர்ச் இன்ஜினே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாட் ஜிபிடி மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க இது வரைக்கும். ஸோ நிறைய வந்து வெப்சைட்ஸுக்கு போகணும் அப்படின்னா தான் கூகுளுக்கு வராங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இத்தனை வருஷமாக வந்து ரூல் பண்ணியிருந்தது கூகுளே வந்து ஒரு புது டெக்னாலஜி வந்த அப்புறம் ஸோ கூகுளோட மணி கிடைக்கிறது வந்து கொஞ்சம் லெஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் வந்து ஸ்டில் தே ஆர் ஏர்னிங் லாட் லைக் யூடியூப், ப்ளே ஸ்டோர் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து உங்களால் ஏபிள் டு டெவலப்பும் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா வந்து எனக்கு ஐஓடி பிடிக்கும் ப்ரோ, ஐஓடியும் பண்ணுங்கள். ஸோ லேர்னிங்கிறது எப்பவுமே ஸ்டாப் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எதுவோ ஒன்று நீங்கள் பாட்டுக்கு வந்து லேர்ன் பண்ணிடுங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டி இல்லையா, ஐ வில் மூவ் ஆன் டு ஐஓடி. எனக்கு ஐஓடி ரொம்ப பிடிக்கும், ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவேன். ஐஓடி எனக்கு எப்படி சொல்கிறது, அந்த காம்போனன்ட்ஸ்லாம் வந்து இந்த சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது இதெல்லாம் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனக்கு எப்படி இருக்குது, ஆனால் உங்களுக்கு எப்படின்னு தெரில. ஸோ உங்களுக்கு தனியாக இருக்கும்ல. ஸோ எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் நல்லா பண்ணுவேன், அது ஒரு ஹாபியாக வச்சுருக்கேன். ஸோ ஒரு குட்டி கேம்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சின்ன கேம்ஸ்லாம் பண்ணி நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி வீக்லி பண்ணுவோம் ப்ரோ அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க என்கிட்ட வந்து. ஸோ ஓகே ப்ரோ, நல்லா இருக்குது, இதே விட்டுறாதீங்க. ஸோ எவ்ரி வீக் வந்து கோட் பண்ண அவங்களுக்கு வந்து அதே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். ஸோ வெதர் அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு குட் பைத்தான் ப்ரோக்ராமை கூட போகலாம், இல்லை ஒரு கேமே வந்து அவங்க டெவலப் பண்ணலாம் யூஸிங் பைத்தானில். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அவங்கள பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கிற திறமையை வந்து அப்படியே பில்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கூட வந்து சைபர் செக்யூரிட்டி ஆட் பண்ணாலும் ஓகே. ஸோ சைபர் செக்யூரிட்டி படித்தா என்ன வேணால் மாறலாம், அது யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு டெவலப்பர் படித்தா டெவலப்பர் வேலைக்கு போவாங்க. ஸோ அவங்க ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஆனால் சைபர் செக்யூரிட்டி படித்தவங்க எந்த வேலைக்குனாலும் போகலாம். ஸோ லைக் இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இன்ஜினியர் படித்தா எந்த வேலைக்குலாம் போகலாம். அந்த மாதிரி வந்து ஸோ சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் படித்தா அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் டெவலப்பிங்கோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் நெட்வொர்க்கோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் வந்து க்ளவுடோட பேசிக்ஸும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க படிச்சிருந்தா. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதிலே நிறைய எனானமஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஐஓடி பென் டெஸ்டிங் தான் வந்துச்சு. இப்போ ஐஓடி அவங்க கொஞ்சம் பென் டெஸ்ட் எப்படி பண்ணுறது, எப்படி வந்து எத்திக்கலாக டெஸ்ட் பண்ணுறது பார்த்துருந்தாங்கன்னா ஸோ அந்த ஃபீல்டுக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா வந்து ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் படிங்க. ஸோ இது படிக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. ஓகேங்களா? லேர்ன் நியூ திங்ஸ், ஒர்க் ஹார்ட் அண்ட் தென் சக்ஸஸ் வில் டெஃபினெட்லி இன் யுவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து மறக்காமல் ஆக்டிவ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இல்லை இந்த கான்செப்ட் பற்றி நீங்கள் டவுட்டாக இருக்குது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கனாலே ஓகே. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஏன் தியரட்டிக்கலாகவே போகிறேன் அப்படின்னா வந்து ஸோ தியேட்டிக்கலாக தான் போய் ஆகணும். ஏன்னா வந்து யூடியூப் கைட்லைன்ஸ் அப்படி இருக்குது. நான் வந்து எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது, லைவாக எல்லாமே வந்து தியேட்டிக்கலாக சொல்லணும். அதுன்னு பார்க்குற உங்களுக்கும் புரியக்கூடாது, சொல்லி எனக்கும் புரியக்கூடாது, அப்படி தான் வீடியோ போகணுன்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது போட்டால் எந்தளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகும்னு தெரில. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா வந்து மறக்காமல் லிங்க்டின்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லை டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணி சேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நானும் வந்து அதை பற்றின வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பாய் கைஸ்.